என்னது இது மாலையெல்லாம் இப்படி கட்டி வச்சிருக்காங்க? ஏண்டி சின்ன பொண்ணு, அங்க கல்யாணம் சீக்கிரம் முடிக்கணுமேனு எல்லாரும் அரப்பரன்னு பறந்து மாலை எங்க இன்னும் காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ மாலையை வந்து பராக்க பாத்துக்கிட்டு இருக்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? ஒரு கல்யாணத்துக்கு மாலை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதான் உனக்கே தெரியுதுல எவ்வளவு முக்கியம்னுட்டு. சீக்கிரம் வாங்கிட்டு வாடி. இல்லடி, நல்ல மாலையா ஸ்ட்ராங்கா பார்த்து வாங்க வேண்டாமா? அதான் எந்த மாலை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இழுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அடியே, மாலையில என்னடி ஸ்ட்ராங்கு கீங்கனுக்கிட்டு? எல்லாரும் தாலியத்தான் ஸ்ட்ராங்கா போடணும்னு சொல்லுவாங்க. நீ ஏண்டி இப்படி மாலையவே ஸ்ட்ராங்கா வாங்கணும்னு நினைக்கிற? இப்ப கேட்டியே இது கேள்வி. நாம என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? காதல் கல்யாணம். அடியே, அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், திருட்டு கல்யாணம். சரிடி, பாசையிலே வருவோம், திருட்டு கல்யாணமே வச்சுக்கிடுவோம். அதுக்கும் மாலை ஸ்ட்ராங்கா வாங்குறதுக்கு என்னடி சம்பந்தம்? அடியே நாலு முடி, உனக்கு தெரியாதடி. நீயும் வந்து 6 மாசம் ஆகுது நம்ம தெருவுக்கு. பேங்குக்காரர் பிச்சைமுத்து சாருக்கு வேலை மாறின காலத்துல இருந்து நீ இங்க தானே இருக்க. அடியே, அவர் என் புருஷன்டி. அவர் இருக்க இடத்துல தானே நான் இருக்கணும். இந்த கல்யாண மாலைக்கு என் புருஷனுக்கு என்னடி சம்பந்தம்? அவருக்கும் மாலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா உனக்கும் நம்ம நயன்தாராக்காக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அது தெரியுமில்ல? ஆமா, வந்த புதுசுல அந்த அக்காக்கு என்னைய பிடிக்கவே பிடிக்காது. கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் ஒரு மாசமா நல்லா பேசுனாங்க. இனிமேல் அதை எதிர்பார்க்காதடி. கண்டிப்பா நல்லாவே பேச மாட்டாங்க. வாயாலேயே அந்த அக்கா குத்தி கிழிப்பாங்க, உனக்கே தெரியுமில்ல? அதான் 6 மாசமா இங்க தானே இருக்கேன், நல்லாவே தெரியும்டி. அதான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் மாலையும் கழுத்துமா போய் நின்னா அந்த அக்கா சும்மா விடுவாங்களா? எப்படியும் மாலையை பிடிச்ச அக்கா ட்ரை பண்ண மாட்டாங்க. இருக்குண்டி இருக்கும். அந்த அக்கா அந்த வேலையை பார்த்தாலும் பாப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுதான் அவங்க. அதான் அவசகுணமா மாலை அந்திரப்படாது பத்தியா? அதான் நல்ல ஸ்ட்ராங்கான மாலையா பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். அது சரி கிரிக்கி, அதுக்கு முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமே. முதல்ல மாலையை வாங்கிட்டு வா. ஆமால, சரி சரி, சீக்கிரமே வாங்கிட்டு வரேன். இந்த 2 மாலை நல்ல ஸ்ட்ராங்கா தெரியுது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் வார்த்தை கேளு, உண்மைகள் சொல்வேன். ஏண்டி, இந்த அவசரத்திலே பாட்டு பாடி கடுப்பேத்திக்கிட்டு இருக்க பத்தியா? பாடி சீக்கிரம். இந்த பேங்குக்காரன் பிச்சைமுத்துக்க பொண்டாட்டிக்கு நான் நல்லா பாடுறேன்னு என் மேல பொறாம, அதான் கரிச்சு கொட்டுறா. என்னங்க, நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? நமக்காக இத்தனை பேர் துணையா இருக்காங்களே, கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். எங்க இந்த மாலை வாங்க போன பொண்ணை இன்னும் காணுமே? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு சீக்கிரமே மாலை வாங்கிட்டு வந்துருவா. என்னங்க, நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்ல? ஏண்டி கவலைப்படுத? நல்லபடியா நடக்கும். ஏண்டி சின்ன பொண்ணு, மாலை வாங்க போனா இம்புட்டு நேரமாடி ஆக்குறது? நாங்களே பயந்து கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமில்ல? இந்நேரம் என் பையனையும் என்னையும் காணும்னு என் பொண்டாட்டி எங்க வீடு என்ன நம்ம பக்கத்து வீடுகள்லாம் சல்லடை போட்டு அலசி இருப்பா. ஆமாட்டி, நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா தெருவை வேற காலி பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா சந்தேகப்பட்டு பொண்ணு வீட்டுல போய் பாத்துருப்பாங்க. நாங்க யாருமே வீட்டுல இல்லாதனால கண்டிப்பா இங்க திருட்டு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாலை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் இந்த சின்ன பொண்ணுதான்க்கா. எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்குதுன்னு தெரிய வேண்டாமா? ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களெல்லாம் எங்க? அவளுகளா எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல கோயிலுக்கு வெளியில நிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம நயன்தாராக்கா இங்க தேடி வந்தாங்கன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. என்னமா மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? வந்தாச்சு. சந்தேகமா இருந்தா மாலையை இழுத்து பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. என்ன இவ சுத்த கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு? ஏன்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? மாலையை யாராச்சும் இழுத்து பாப்பாங்களாட்டி? ஏதாவது ஒண்ணு சொல்லாதடி. வாடி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அப்பா அம்மா இருந்தா கல்யாணத்துல நல்லா இருக்கும்ல? டே, என்னடா நீ இந்நேரம் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உங்க அம்மா இங்க இருந்தானே இந்த கல்யாணமே நடக்காதுடா. தம்பி, அம்மா மேல பாசம் இருக்கிறது நியாயம்தான். அதுக்காக இப்போ இந்த பொண்ணு அம்போன்னு விட போறியா? மாப்பிள்ள, அப்ப என் பொண்ணோட நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியுமாமா. உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்காக நான் தற்கொலை பண்ற ரேஞ்சுக்கு போனவேன். கண்டிப்பா அவளை விட மாட்டேன். என் வாழ்க்கை துணை அவதான், என் வாழ்க்கையும் அவதான். என்ன எங்க அம்மா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தம். டேய் தம்பி, நீ இப்படியெல்லாம் வருத்தப்பட்டா வேலைக்கு ஆகாது. ஒருவேளை உங்க அம்மா இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாம மாலையும் கழுத்துமா போய் நின்று உங்க அம்மா காலில் விழுந்தா உங்க அம்மா சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. அப்புறமா நீங்க மாலை மாத்திட்டு தாலியை கட்டிட்டு காலில் போய் விழுந்துக்காங்க, போதுமா? ஆமாடா தம்பி, அவங்க சொல்றது சரிதான். முதல்ல நீங்க மாலையும் கழுத்துமா மணப்பெண் தம்பதிகளா மாறுங்க. அதுக்கப்புறம் அம்மா பத்தி யோசிக்கலாம். ஆமா, உங்க அம்மா வந்துட போறாங்க. சீக்கிரம் தாலியை கட்டுங்க. சின்ன பொண்ணு, அந்த மாலை எங்க குடுறி? தம்பி, முதல்ல பொண்ணுக்கு மாலையை போடுங்க. மாங்கல்யம் தந்துண்ணே மம ஜீவன கேத்துண்ணா. என்ன தீதி பண்ணிக்கிட்டு இருக்க? தாலி கட்டும் போது மாங்கல்யம் தந்துண்ணே பாட்டு பாட வேண்டாமா? அதான் புதுசா பாடுறேன்.
మాంగళ్యం తందున్ననే మమ జీవన గీతున్నా మాంగళ్యం తందున్ననే మమ జీవன கீத்துனா. எப்பாடா ஒரு வழியா நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தி முடிச்சாச்சு. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தம்பி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நம்ம தெருவுல இருக்க இவங்க எல்லாருமே காரணம். எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அக்கா எல்லாரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஆமா ஆமா, நாங்க மட்டும் நினைச்சா இந்த கல்யாணத்தை உண்மையிலே நல்லா நடத்தி வச்சிருக்க முடியாது உங்களோட சப்போர்ட் இல்லாம. ஐயா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல பெரியவங்க நீங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தெருவுக்கு இந்த பொண்ணு மருமகளா வந்த விட்டு நாங்க தான் இவ்வளவு பத்திரமா பாத்துக்க போறோம். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். ஆனா அம்மாவை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்கு. ஆமாங்க, நான் எப்படி உங்க வீட்டுல வந்து இருக்க போறேன்னே தெரியல. ஒன்னும் பயப்படாத மருமகளே, நானும் என் பையனும் உன்னை பத்திரமா பாத்துப்போம். நீ நினைக்கிற அளவுக்கு நயன்தாராக்கா அவ்வளவு மோசமானவங்க எல்லாம் கிடையாது. தன் பையனுக்கு தான் விருப்பப்படி பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்களே தவிர அவங்க ஒன்றும் கொடுமைக்காரவங்க கிடையாது. ஆமா ஆமா, முதல்ல நீ மருமகளா அவங்க வீட்டுக்கு போ, அதுக்கப்புறமா அவங்கள பத்தி நீயே புரிஞ்சுப்ப. அப்படி ஒன்றும் கெட்டவங்க கிடையாதுமா. ஆனா முதல்ல கொஞ்ச நாள் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீயே சமாளிச்சுப்ப. என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது. ஏண்டி பாபா பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு. என்னது, நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? திருட்டு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் வரையா? சம்மந்தி அது வந்து யாருக்கு யாரியா சம்மந்தி? திருட்டுத்தனமா பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சுட்டா நீ எல்லாம் என் சம்மந்தி ஆயிட முடியுமா? நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டதை நாம தானங்க நிறைவேற்றி வைக்கணும். ஓஹோ, ஒரு பெத்த அம்மாவா இருந்துகிட்டு நீயே இந்த வேலைய பாத்திருக்கியா? அது சரி, உனக்கு உன் பையனுக்கு நல்ல வசதியான இடம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அம்மா அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா. இந்த கல்யாணத்துக்கு முழு காரணம் நான் தான்மா. நீ பேசாதடா, உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து உன் தலையில நல்ல மிளகா அரைச்சிருக்காங்கடா, மிளகா அரைச்சிருக்காங்க. ஏண்டி நம்ம பையன் என்ன பச்சை குழந்தைய அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு? ஆமா, உங்களுக்கே ஒரு அறிவும் இல்ல. இந்த பிச்சைக்கார குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க. அம்மா நாங்க ஒன்றும் வசதி இல்லாத குடும்பம் இல்லை, எங்ககிட்டே ஓரளவுக்கு வசதி இருக்கு. வசதியாமல வசதி. நயன்தாராக்கா, எதுவா இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்புறம் பேசிக்கலாம்க்கா. ஆமாக்கா, கல்யாணம் முடிச்சு ரொம்ப நேரம் இங்கேயே நிக்கிறது நல்லதில்ல. வாங்க எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். என்னது வீட்டுக்கா? இந்த ஓடுகாலியும் ஓடுகாலன்னு என் வீட்டுக்கு வரவே கூடாது. அம்மா நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அத்தை லட்சி, வாய மூடு. யாருக்கு யாரடி அத்தை? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வயத்தெரிச்சலா இருக்கு. நீ எல்லாம் என் வீட்டு பக்கமே வந்துடாத. டேய், இன்னையோட நான் உன்னை தலைமொழிகிட்டேன்டா, தலைமொழிகிட்டேன். அப்பா டேய் ஒன்னும் வருத்தப்படாதடா, கவலைப்படாத. அவ இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கா, அதனால நாம இப்ப வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க வேணா மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போட்டுமா? தப்பா நினைக்காதீங்க. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எங்க நயன்தாராக்காவோட கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். முதல்ல அவங்க எங்க தெருவிலே இன்னொரு வீட்டுல குடியிருக்கட்டும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அவங்களே மனசு மாதிரி திரும்ப வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மாப்பிள்ளையும் பொண்ணும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களோட கோவம் இன்னுமே அதிகமா இருக்கும். மாப்பிள்ளைய, அதாவது அவங்க பையனை அவங்க கிட்ட இருந்து முழுசா பிரிச்சுட்டதா அவங்க நினைப்பாங்க. நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்குமா. பேசாம என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. அண்ணாச்சி, பேசாம நம்ம தெருவிலேயே ஒரு வீடு வாடகைக்கு இருக்குல்ல, அந்த வாடகை வீட்டுல இவங்களே இருக்க வச்சிடலாம். அப்புறம் இவங்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு மாறிடும். அதுக்கப்புறம் சேர்த்துப்பாங்க. எப்படி நான் சொல்றது சரிதானே? அவ பேசுறத பார்த்தா இப்ப வீட்டுக்குள்ளே விட மாட்டான்னு தெரியுது. அதே போல அவங்க வீட்டுக்கு போயிட்டானா முழுசா பையனை பிரிச்சுட்டானா அவங்க மேலேயும் கோவப்படுவா, பொண்ணு மேலேயும் கோவப்படுவா. அதனால நம்ம தெருவிலே ஒரு வீடா பார்த்து குடியேறிட்டு இருந்தா டெய்லி அவங்கள பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கோவம் தணிஞ்சிரும். ஒருவேளை டெய்லி என்ன பார்த்து பார்த்து அவங்களோட கோவம் கூடிருச்சுன்னா நான் சொல்றதாமா நல்ல யோசனை. அதுபடியே பண்ணலாம்.